என்னங்க ஸ்கூல்ல இருந்து வர ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளால ஸ்கூல் ஃபீஸ் கட்டாடி பையனை நிறுத்திடுவாங்களாம் ஸ்கூல்ல இருந்து. சரிம்மா, ரெடி பண்ணிடலாம், கட்டிடலாம் விடு. அம்மா கார்த்தி, கண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்குப்பா. கண்ணாடி கொஞ்சம் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா, அடுத்த வாரம் புதுசு வாங்கி தரேன். சரிப்பா. ஹவுஸ் வயசா இருக்கு. மா அண்ணே ஏமா உங்க வீட்டுக்காரரு அவர் வெளியே போயிருக்காரு. என்னது வெளில போயிருக்காரா? ஏது வருமா சத்தம் கேடுச்சு? அப்பா வந்து கேட்டாலும் இல்லை இல்லைன்றீங்க, நான் வந்து கேட்டாலும் இல்லைன்றீங்க. எப்போம்மா வாடகை கொடுப்பேன்? நீ கொஞ்ச நாள் பொறுங்க, நான் கொடுத்துட்றேன். மா இதே வேலையாக போயிடுச்சுமா உனக்கு. ஒழுங்காக வாடகை கொடுக்க வெளியே போயிரு. அடுத்த வாரம் வருவேன். ஒழுங்காக வாடகை கொடுக்கல, பொருளாக தூக்கி வெளியே போட்டுருவேன். இதே கதையை வச்சு சுற்றிட்டு தெரியுறீங்க. நீங்க உங்க தம்பி வந்திருக்கான். நம்மளே குடும்ப நடத்த கஷ்டத்துல இருக்கோம், இதுல வேற உங்க தம்பி. எப்படிதான் நாங்க சமாளிக்கிறது? சரி பார்த்துக்கலாம் விடு. இங்கே நடக்கிறது எதுவும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காது, சரியா? சரி. ஓ அடா ஜெய், எப்படி இருக்க? இன்னும் பிரச்சனை இல்லை? நல்லா இருக்கண்ணே, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா போய் பேச கற்றுக்கிட்டல. உன் ஃப்ரெண்டு ரமேஷ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். உனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதை விட்றா. நீ எப்படி இருக்க? ஊரில் கடை எப்படி போகுது? அண்ணே, இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்கணும். என்னடா இது? வைண்ணே. இது எதுக்குடா? வைண்ணே, நான் கஷ்டப்படுறப்ப எனக்கு ஒரு நல்ல கடை வச்சு கொடுத்து என் வாழ்க்கையே மாற்றினேன். இன்னைக்கு நீ கஷ்டப்படுற, அதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டடா டேய். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்னா அப்பாவுக்கும் பெரிய பையனுக்கு மட்டும்தான், வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா? நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டடா.